ஆடும் ஆட்டத்தந்தாதை செருவகை செய்து சீதைப்ப முனிந்து மறுமழுவால் வெட்டி மாலை பெற்றானே. ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் இன்றைய பொழுதை கொடுத்த இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். திருமந்திரம் படிப்பதில் பெருமை கொள்வோம். திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாக வைரவி. ஐந்தொழில்களையும் செய்கின்ற ஐவர்களின் சக்தியை ஒட்டுமொத்தமாக வைரவி என்று திருமல நாயனார் சொல்வதாகவே உணர்கின்றேன். அத்தகைய வைரவி மந்திரத்தில் இன்று பல கோணங்களில் பல புத்தகங்களில் சொல்கின்றாலும் ஆன்மாவை, தூய்மையான ஆன்மாவை சாதகர்கள் கண்டு உணர்ந்த வேண்டும். உணரும்போது இதயத்தில் இருக்கக்கூடிய இதய மந்திரம் நம என்று சேர்த்து இறைவனை போற்றி வணங்க வேண்டும். அப்போது இருக்கக்கூடிய ஒரு மூலாதாரத்திலிருந்து எரிகின்ற அக்னியானது தலைக்கு மேலே சுழுமுனை நாடியின் உச்சி வரைக்கும் நீண்டு அங்கே அக்னி நிலை பெறும். அதிலிருந்து சுவாதசந்த வெளிக்கும் நடுவில் சிதாகார மந்திரம் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு சுஷ்மத்தை சொல்றாரு. இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லிலும் பல கிளைகளும் பல பொருட்களும் பொதிந்துள்ளதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னகுமார் ஐயா, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடியில் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 6வது அத்தியாயம் வைரவி மந்திரம் பாடல் 1092 பார்க்க இருக்கின்றோம். பாடல் காணும் இருதயம் மந்திரமும் கண்டு பேணும் நமவென்று பேசும் தலைநீரே நேரும் நடுவு மிக நின்றவாகுதி ஊடோ நடுவென்று அந்தஞ்சிகையே. காணும் இருதய மந்திரமும் கண்டு பேணும் நம என்று பேசும் தலைமேடு வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி ஊனும் நடுவென்ற வஞ்சன் சிகையே. இதன் விளக்கமாக, தூய்மையான ஆன்மாவை சாதகர் கண்டு உணர்ந்த பிறகு இருதயத்தில் கேட்கும் இருதய மந்திரத்துடன் நம சேர்த்து இறைவனை போற்றி வணங்கினார். மூலாதாரத்திலிருந்து கிளம்பிய அக்னி தலைக்கு மேலே சுழுமுனை நாடியின் உச்சி வரை மிகவும் நீண்டு மாபெரும் அக்னியாக இருக்கும். இதன் பிறகு தலை உச்சிக்கும் அதிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கும் துவாதசாந்த வெளிக்கும் நடுவில் கேட்கும் சிதாகாய மந்திரத்தை அறிந்து கொள்ளுங்கள். இதன் குறிப்புரையாக ஏற்கனவே 1086வது பாடலில் உள்ளபடி மானசீக பூஜையில் இதய துடிப்பை மிருதங்கமாக பாவிக்கும் பொழுது கேட்கும் ஒளியே இருதய மந்திரமாகும். மூச்சுக்காற்றை நாதஸ்வரமாகவும் பாவிக்கும் போது தலை உச்சியில் கேட்கும் ஒளியே சிதாகாய மந்திரமாகும். சரவணையா தளத்தில் கொடுத்திருக்கிறார். வணக்கம். இந்தியாமா பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமசிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1092வது திருமந்திரம். காணும் இருதய மந்திரமும் கண்டு பேணு நமவென்று பேசும் தலை மேலே வேணு நடுவுமிக நின்ற ஆகுதி பூணு நடுவென்ற வந்தன் சிகையே. உள்ளத்தை கோயிலாக கருதி கொண்டு மந்திர பொருளை மனதால் செபித்து தலைமேல் வீற்றிருக்கும் தேவி திரிபுரைக்கு வணக்கம். நம என்று சொல்லி நடுநாடி வழியாக சுழு முனையில் உயிர்ப்பு அடக்குதலை ஆகுதியாக இட்டு
வழிபடுக. உச்சி தலையில் ஒளி வடிவாக இறைவி அருளுவாள் என்கிறார் திருமூலர். வேணு என்ற சொல்லினுடைய பொருள் மூங்கில் நடு நாடி. ஆகுதி என்பதனுடைய பொருள் வேள்வி தீயில் இடப்படும் பலி. அந்தம் என்றால் முடிவு. சிகை என்பதனுடைய பொருள் தலை, தலைமுடி, உச்சி, சிகர மந்திரம் என்றும் கூறுவர். இன்னொரு உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். உள்ளத்தை பெருங்கோவிலாக கொண்டு மனமணி லிங்கத்தை நம சிவய என்று வழிபட்டு நடுநாடி வழியாக உயிர்ப்பு அடக்குதலை அவியாக்கி முடிவில் கொண்டை போல் கருதுக என்று விளக்கம் தந்துள்ளார். மந்திரம் என்றால் திருக்கோவில், தலை அப்படின்னா இவர் சொல்லக்கூடியது முடிவு, வேணு நடுநாடி, சுழு முனை என்று விளக்கம் தந்துள்ளார். இதற்கு இணையான பாடல் அபிராமி அந்தாதியில் 72வது பாடல். என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன் இனியான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறைக்கான். இரு நீள் விசும்பில் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே. இரு நீள் விசம்பில் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் என்பதனுடைய பொருள் அகன்று பறந்து விரிந்த ஆகாயத்தில் தோன்றி மறையும் மின்னலை குறைபட செய்தவளும் மெலிந்த இடையையும் இயல்புகளையும் உடையவள் அபிராமி. எம்கோன் சடைமேல் வைத்த தாமரையே என்பதனுடைய பொருள் எமது தலைவனாம் சிவபெருமான் ஊடற் காலத்தில் ஏற்பட்ட தன்குறை தீரும் பொருட்டு தனது தலை அதாவது சடையில் சூடிய தாமரை என அம்பிகையின் திருவடியை புகழ்கிறார். தாமரையே என் குறை தீர நின்று ஏத்துகிறேன் என்பதனுடைய பொருள் இவ்வாறு சிறந்த உயர்ந்த உனது திருவடி தாமரையையே யான் எனது குறைகள் தீரும் பொருட்டு வணங்கி புகழ்கிறேன் என்று புகழ்கிறார் அபிராமி பட்டர். இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறை காண் என்கிறார். இதனுடைய பொருள் அக்குறைகள் யாவும் தீர்ந்து நான் இனி பிறவாது ஒளிவேன். அவ்வாறு பிறந்தால் அது நின் குற்றமே அன்றி என் குற்றம் ஆகாது என்று உறுதியாக இயம்புகிறார் அபிராமி பட்டர். சிவபெருமானையும் உமையம்மையையும் நாள்தோறும் வணங்குவோம், நல்ல நெறிப்படி வாழ்வோம், மற்றவர்களை வாழ வைப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றி வித்யாமா. வித்யாமா வாருங்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான ஒரு நம்ம எல்லாமே கேட்டாச்சு. லைனியால இருந்து ரத்னகுமாரையில இருந்து விந்தியாமா வரைக்கும் ரொம்ப அழகா இந்த பாடலினுடைய மூலங்களை நமக்கு அழகா விளக்கி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மந்திரங்கள் எங்கன உபயோகப்படுத்தப்பட வேண்டும் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம எங்கன இந்த உடலை அத்தகைய விஷயமாக மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதான் ஒரு 3 பாடல் முன்னாடி சொன்னாரு. சொல்லிட்டு இந்த இதுல ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். என்ன சொன்னாரு?
ஒன்று முடிய உரைத்தனவர் சுத்தி ஒன்று முடிய நிறைத்த விராசி நெடுமுறை எண்ணி பிரயோசோதமிட்டவும் பேசுவனென்று நிறைத்து எதை நியமம் செய்யாது செய்தானே அப்படின்னு மந்திரம் பத்தி பேசினாரு. அதுக்கு முன்னாடி மந்திரத்திலயும் மந்திரம் பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் இங்க ரொம்ப அழகா தாமக்குழலி தயை கண்ணி உள்ளின்ற வேமத்து இருளற வீசும் விளங்குடி அப்படின்னு அடுத்த பாடல் தேவியினுடைய அழகை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேவி தொமுதோடு மீண்டது காணே அப்படின்னு என்ன அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுதலாம். முதல்ல மந்திரம் பத்தி பேசுறாரு, திருப்பி அழகை பற்றி சொல்கிறார், வர்ணனை வருது. இப்ப இந்த வர்ணனைக்கும் அந்த மந்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நேற்று பார்த்தோம். அந்த தாம குழலிங்கிறதுக்கு எத்தனை விதமான பொருள் இருக்கு. நம்ம பார்த்தோம். ஆனா எதற்காக இப்படி அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வரலாம். இப்ப அடுத்த பாடல்ல என்ன சொல்றாரு, மந்திரம் பத்தி பேசுறாரு. என்ன சொல்றாரு, காணும் இருதய மந்திரமும் கண்டு பேண நமவென்று பேசும் தலைமையிலே வேண நடுவு மிக நின்றதுவாகி பூணு நடுவென்று அந்தம் சுகியே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், எதுக்காக இப்படி மாறி மாறி சொல்றாரு? ஏன் மந்திரத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு அழக சொல்லக்கூடாது, இல்ல அழகெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஏன் மந்திரத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா, நம்ம மேல அவருக்கு இருக்கிற பெரும் கருணை. அதான் அந்த இடத்துல காரணம். ஏன்னா எல்லாராலையும் மந்திரத்தை ஃபாலோ பண்ண முடியாது, எல்லாராலையும் அழகுல லயிச்சிட முடியாது. ஒரு சிலர் ரொம்ப மேத்தமேட்டிக்கலா இருப்பாங்க, அவங்களுக்கு மந்திரம் உபயோகப்படும். ஒரு சிலர் ரொம்ப ரசனையோட இருப்பாங்க, அதாவது அவங்க அநாகதத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் புத்தியில வாழ்றவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் போ எடுத்துட்டு போ, மந்திரத்தை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அடுத்தாப்புல இன்னொருத்தர் அநாகதத்துல வாழ்றவங்களா இருப்பாங்க, ரசனையோடு பிரியத்தோடு பக்தியோடு இருப்பாங்க. அவங்களுக்கு அழக கொடுக்குறாரு. நீ ஒன்னால மந்திரம் சொல்ல முடியலையா, பரவாயில்ல, நீ இந்த அழக பாரு, இத பார்த்து இதுல லயிச்சிடு. அவ்வளவுதான். உன்னுடைய ஒரு கன மாற்றம், மன மாற்றம் தான் தேவை அந்த இடத்துல. ரோட்ல போகும்போது ஒரு பேரழகா ஒரு பெண்மணிய பார்க்கிறோம். அப்போ எல்லாருக்குமே என்ன தோணும், அப்படியே என்ன ஒரு அழகு, அந்த ஒரு கணம், அந்த ஒரு நிமிஷம், அதுவும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு அவங்க அழகா இருந்தாங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பெண்ணை பார்த்தேன், அப்படியே தேவியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. சொல்ல மாட்டோமா நம்ம? சொல்லுவோம். ஓகே, சிவனடிகள் மேல பிரியம் இருக்கிறவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, அது வேற காரியம், நம்ம அதை பத்தி பேச வரல இப்போ. அப்போ இந்த மாதிரி நம்மால் எதில் லயிக்க முடிகிறதோ அதற்காக அவர் அத்தகைய விஷயங்களை செய்திருக்கிறார் அப்படிங்கிறது என்னோட புரிதல். உனக்கு மந்திரம் வரலையா, பரவாயில்ல, நீ இந்த அழகு எடுத்துக்கோ, இந்த பாரு அவளுடைய என்ன பாரு, தாம குழலியை பார், தாம குழலை பார், தயை கண்ணை பார். அவ பார்த்து அவ கடைக்கண் பட்டுட்டா நீ மாறிடுவா அப்படிங்கும் போது, ஐயோ அந்த கண்ணு எங்க இருக்கு நம்ம தேட மாட்டோம். கோயில்ல போயிட்டு பூஜை இது பண்ணும்போது, ஆரத்தி பண்ணும்போது நீங்க பாருங்க, எல்லாரும் கண்ணு மூடுவாங்க. தயவு செஞ்சு கண்ணு மூடாதீங்க. கோயில்ல போயிட்டு அந்த தேவி முன்னாடி உள்ள பாருங்க. எப்ப பாருங்க அப்படின்னா, அந்த ஆரத்தின் போது அந்த முகத்து பக்கத்துல காமிப்பாங்க. அந்த காமிக்கும் போது அந்த கடை கண்ணை பாருங்க, அந்த கண்ணு எப்படி தெரியுதுன்னு பாருங்க. சூரிய வரைக்கும் பக்கத்துல போய் அந்த கடைய கர்ப்ப கிரகத்துல என்ன பண்ணுவாங்க, கோவில்கள் எல்லாம் ஒரு 10 பேரா விடுவாங்க. அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள 10 பேரா விடுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் இடம் இருந்தா கூட 2 பேரை விட்டுருவேன். நான் விட்டுட்டு நிற்பேன். அவங்க போனப்புறம் நான் முதல் ஆளாக அந்த இடத்துல இருக்கணும்னு நான் பிரியப்படுவேன். எதனால அப்படின்னா, அப்பதான் அந்த தீபாராதனை காட்டும் போது அவளுடைய கண்களை நம்மால் பார்க்க முடியும். தேவையினுடைய கண்களை நம்மால் அப்பொழுதுதான் பார்க்க முடியும். அந்த திருந்திய மூக்கு, அந்த கண்ணு, அந்த கோவை சிரிப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள எங்கேயோ ஏதோ ஒண்ணு கலந்து போயிட்டே இருக்கும். அப்ப அந்த மாதிரி காட்டி தராரு. அப்படி காமிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு, இப்ப நீ மந்திரம் சொல்லு, உனக்குள்ள மாற்றம் நிகழும். இல்லைன்னா தேவியினுடைய ஒரு வதனத்தை, தேவியினுடைய ஒரு பேர் அழக நீ மனசுக்குள்ள நினைச்சுக்கோ, அப்போ ஒரு மாற்றம் நிகழும். அப்பதான் ஆரம்பிக்கிறாரு.
காணும் இருதய மந்திரமும் கொண்டு. அப்போ இந்த இடத்துல அந்த அந்த காணுங்கிறது வந்து புறப்பார்வை இல்லை, இந்த இடத்துல அகப்பார்வை, அகத்தினுள்ளே நிகழக்கூடிய பார்வை. அதுக்குதான் இந்த இத்தனை பீடிகை சொன்னேன். மந்திரத்தினால நிகழக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய அக கண்ணை திறக்கும். இந்த இந்த இத்தகைய தெய்வ தரிசனத்தினால் நிகழக்கூடிய அந்த அந்த தன்மை நம்மளுடைய அக தரிசனத்தை, அக பார்வையை திறக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, அந்த இருதயத்துல வந்து அந்த அநாகதம் நெகிழ ஆரம்பிக்கும். நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு 3 விதமான முடிச்சு இருக்க நம்ம பார்த்திருக்கோம். 6 எந்திரங்கள். இந்த 6 எந்திரங்கள்ல 2 ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒரு செட்டு, மணிப்பூரகம் அநாகதம் ஒரு செட்டு, விசுத்தி ஆக்ஞை ஒரு செட்டு. சோ இந்த 6 செட்டு இருக்கு. இந்த 6 செட்டுல நீங்க வந்து இந்த இந்த நிகழ்வு வந்துடுச்சுன்னா நீங்க அதுக்கு மேல உங்களுடைய மணிப்பூரகம் சுவாதிஷ்டானமும் வேலை செய்யும். நேர அநாகதத்துக்கு தான் வந்துடும். அதனாலதான் பேரன்பு மூச்செடுக்கும். இந்த தன்மை வந்துச்சு. இந்த தேவியினுடைய ஒரு கடைக்கண் பார்வை நம்ம ஊறி விட்டது என்றால் என்ன பண்ணிடுவா அப்படின்னா, அவ மாயையை அழுத்துறதுன்னா அவதான் தலைவி. அந்த மாயை அகன்று விடும். அப்ப வந்து இந்த உடல் இச்சை, உயிர் இச்சை அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போயிடும். உடல் இச்சை போயிடும், உயிர் இச்சை கூட போயிடும். இந்த உலக இச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். ஏன்னா அந்த கடமை முடிகிற வரைக்கும் உலக இச்சை இருந்து ஆகணும். அதனால ஏதோ அதாவது கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்போம். செய்யணுமே, அது செய்யணுமேன்ற ஒரு கவலை இருக்கும். கவலைங்கிறத விட அந்த ஒரு பொறுப்பு இருக்கும். ஆனா இந்த நிமிஷம் போயிட்டு அடுத்த நிமிஷம் யார் வேணா செஞ்சுப்பாங்கிற தன்மையும் இருக்கும். அதுதான் உயிரிச்சை. இப்போ நீங்க இந்த இடம் ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எது உடல் இச்சை? உடல் இச்சை நமக்கு தெரியும். உடல் பற்றிய காமங்கள் இது இருக்கா இல்லையா நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால அதை பத்தி பேச வேண்டாம். ஆனா வந்து உயிர் இச்சை, உலக இச்சையில ஒரு உயிர் இச்சை வந்து ஐயோ என் உயிர் போயிடுமேங்கிறது மாத்திரம் கூட உயிர் இச்சை இல்ல. ஐயோ இது நான் போயிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது மாத்திரம் உயிர் இச்சை இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறோம், அந்த விஷயம் நான் தான் செய்யணும், அப்ப நான் மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அது உயிர் இச்சை. அதுவும் உயிர் இச்சையும் அதுல இருக்கு, உலக இச்சையும் அதுல இருக்கு. நான் பண்ணணும், நான் போயிட்டாலும் யாராவது பண்ணுவாங்க, அதனால கவலை இல்லை, நான் இருந்தா நான் பண்ணணும். இந்த இடம் தான் ஒரு தெளிவு முக்கியம். அப்ப இந்த இடத்துல பொறுப்பு தான் இருக்கே தவிர இச்சை இல்லை. இப்ப நான் இருந்தா அந்த வேலை பண்ணணும். நான் ஒரு மனைவிக்கு உண்டான கடமையை நான் செய்ய வேண்டும். ஒரு தாய், நான் தாய்க்கு உண்டான கடமையை நான் செய்ய வேண்டும். நான் இல்லையா யாரையும் ஒருத்தர் பிரபஞ்சம் அனுப்பும் செய்யறதுக்கு. இந்த தெளிவு வந்துடுச்சுன்னா நம்மளால ரொம்ப தெளிவா இருக்க முடியும். அதை தருவது அவளுடைய கடைக்கண் பார்வை. அப்ப அந்த பார்வை கண்டால் நாம் அகப்பார்வையே, இதுதான் அகப்பார்வை. இந்த காணும் இருதய மந்திரமும் கொண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த காணும் இருதய மந்திரம் என்ன செய்யும்னா, இங்க இருந்து மேல் நோக்கிதான் போகும். அநாகதத்தில் இருந்து மேல் நோக்கி போகக்கூடிய தன்மையை இந்த ஹிருதய மந்திரம் தரும். என்ன மந்திரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 3 இது முன்னாடி. நம்ம பஞ்சாட்சரியே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதுலயும் நிறைய பீஜ வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா நம்ம வந்து சிவாய நம அப்படின்னு நம்ம இந்த இவருடைய 5 எழுத்தையே நம்ம எடுத்துக்கலாம். சிவத்தினுடைய 5 எழுத்தையே எடுத்துக்கலாம். அது ஏன்னு நான் பின்னாடியே சொல்றேன். அப்போ காணும் இருதய மந்திரமும் கண்டு பேணு நமவென்று பேசும் தலைமை. ஏன்னா அந்த அடுத்த சொல்லிட்டாரு நம அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த சிவாய அப்படிங்கிறதுல அந்த நம சேரும் பொழுது அது எங்க நம்ம சேரணும், இதெல்லாம் நம்ம போன கந்தரத்துல பார்த்தோம். சோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. பேணு நமவென்று பேசும் தலைமையில். பேணுன்னா அப்படியே உள்ள நம்ம வந்து அதோட அந்த மந்திரத்தோடு இயைந்து இருக்க வேண்டும். இதுக்கெல்லாம் நம்ம அந்த போன கந்தரத்துல பார்த்திருக்கோம். எப்படி இயைந்து இருப்பது அப்படிங்கிறதுக்கெல்லாம் மூச்சோடி எப்ப எங்க நம்ம இயைந்து இருப்பது அப்படின்னு சொன்னாருல்ல. அப்ப அந்த மாதிரி பேணு நமவென்று பேசும் தலை மேலே. அப்ப இங்க நான் சொன்னேன்ல, ஹிருதயத்துல இருந்து மேல போகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. தலை மேலே வேணு நடுவு மிக நின்ற வாகுதி. வேணு நடு அப்படின்னா இந்த இடத்துல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அந்த சுழுமுனை நாடியிலிருந்து போகக்கூடியது அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வேணு அப்படிங்கிறத வந்து நம்ம நாதமாக கூட எடுத்துக்கொள்ளலாம். அந்த சுழுமுனை நாடியின் திறப்பு தான் நமக்கு நாதத்தை தரும். அதனால கூட இவங்க சுழுமுனை நாடின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, வேணு நடுவு மிக நின்ற வாகுதி. அப்போ அந்த இடத்துல நிக்கிற தன்மையை அது படையும். அப்ப அந்த என்ன ஆகும், அந்த மூங்கில் குழாய்க்குள்ள காற்று போகும்போது என்ன நடக்கும் நமக்கு தெரியும். அது அந்த இடத்துல ஒரு இது வரும், ஒரு நாதம், ஒரு இசை, ஒரு ஒலி நமக்கு கிடைக்கும். அப்ப அததான் நம்ம காலங்காலமா பார்த்துட்டு இருக்கோம். நாதமாக இருப்பவள், நாத சமயமாக நம்முள்ளே நிறைந்து இருப்பவள் அப்படிங்களா நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா.
அப்ப அத்தகைய நாதமாக நிற்பவள் அந்த வேணு நடுவு மிக நின்றவாதி. அப்ப நாதத்தை பற்றி கொண்டால் ஊனு நடுவென்று வந்தன் செடியே. அப்ப அந்த இடத்துல எங்க போய் தான் நம்ம நிற்போம்? நாதத்தை பற்றினால் நம்ம எங்கு போய் முடிப்போம்னா அந்தம் சிகையே. அப்ப இந்த இடத்துல சிகை. இப்போ நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், தேவியினுடைய தலைமுடியை எதற்கெல்லாம் உபமானமாக சொல்லுவார்கள் அப்படின்னா, நீண்ட பெரிய தலைமுடி அப்படின்னு சொல்லும் போது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நிறைய பொருள் சொன்னோம். அதுல ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்க, மாயைக்கு அந்த கருகருவென்று கருப்பாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய நீண்ட தலைமுடி அப்படின்னா நம்மளுடைய மாயையும் அடையாளமா சொல்லலாம். அத்தகைய மாயைக்கு உரித்தானவள் அவள் அப்படின்னு. ஏன்னா அவளும் அந்த மாயைக்கு உரித்தானவள், அதனால அவளாலதான் விளக்க முடியும். அதனால அவளுக்கு அத்தகைய நீண்ட கருண் கூந்தல் இருக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவ ஒரு நொடியில இதை எடுத்துருவா, கடைக்கண் பார்வை அசைவுல அவள் எடுத்துருவா. அதுக்காக நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல பூணு நடுவென்று அந்தம் சிகை அங்க முடிஞ்சு போச்சு. அந்த சிகையை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாயையை நாம் தாண்டி விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அங்க மந்திரம்னு சொல்லுவாங்க. இத நம்ம பூஜா முறையில பார்த்தோம்னா, நான் பேசுறது எல்லாமே ஞான பாதையில பேசிட்டு இருக்கேன். இதுல கிரியை இருக்கு, யோகம் இருக்கு. இந்த யோகத்துல என்ன வரும் அப்படின்னாக்க அங்க மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த அங்க மந்திரம் நிறைய விதம் வரும். இதுல ஒண்ணு ஹிருதயத்தை குறிக்கக்கூடியது, அப்புறம் சிரசு தலையை குறிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கும், அப்புறம் சிகை அதாவது இந்த முடியை குறிக்கக்கூடியது ஒண்ணு இருக்கும், அப்புறம் சுவாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அடுத்தாப்புல ஒண்ணு இருக்கும் நேத்திரம் அதாவது கண்ணு. இந்த இடத்துல கண்ணு அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய புறக்கண்ணை தாண்டி அகக்கண், மூன்றாவது கண்ணான பிடரிக்கண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த நான்கையும் நம்ம சுத்தம் செய்கிறோம். எதன் மூலமாக? இந்த அங்க மந்திரத்தின் மூலமாக அப்படின்னு. இந்த அங்க மந்திரம் சமஸ்கிருதத்துல வரக்கூடியது. இல்லைன்னா நம்ம அதுக்குதான் சொல்றேன், நம்ம சமஸ்கிருதம் மனப்பாடம் பண்ண முடியாது என்னால. இந்த வரும் ஹிருதயாய நம சிரசே ஸ்வாகா சிகாய சுவாயகம் சுவாசாயகம் நேத்ராய ஷௌடு அத்ராய பட் அப்படின்னு அது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பண்ண முடியல, வேணாம் நம்ம அதெல்லாம் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை. இந்த அதெல்லாம் சொல்லும் போது என்ன நடக்குது? இந்த தொண்டையில இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நம்மை மூச்சை மாற்றி தருகிறது. இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நீ பண்ண வேண்டாம், அதுக்குதான் முதல் பாட்டு சொல்லிட்டாரு. நீ அவ்வளவு தியானி, அவளுடைய கடைக்கண் பார்வையை பக்தியால் உன்னை பெற முடியும், அழுதால் உன்னை பெறலாம்னு தான் சொன்னாங்க ஞானியர்கள் இல்லையா? அப்ப அந்த மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுதான். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், பேணும் நமவென்று பேசும் தலைமேலே அப்படின்னு சொல்லும்போது சிவாய தான் சொல்றோம். எதற்காக தேவிக்கும் நம்ம இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தையே சொல்றோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வரி இருக்கு சௌந்தரிய லகரியில. அந்த வரி படிக்கும்போது எனக்கு ஆழமா உள்ள போச்சு. என்ன சொல்றாரு அவருனாக்க, சதுர்பிகி ஸ்ரீகண்டைக சிவ யுவதிபி அப்படின்னு சொல்லுவார். அதாவது சிவ யுவதி அப்படிங்கிற ஒரு சக்திய நம்ம சக்தி வேற சிவம் வேறான்னு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சிவ யுவதி அப்படின்னா யுவதியாக இருக்கக்கூடிய சிவம். அப்போ ரெண்டு பேருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லவே இல்லை. அம்மாவா இருக்கிற கிருத்திகா தான் மனைவியாக இருக்கக்கூடிய கிருத்திகாவும் பாட்டியாக இருக்கக்கூடிய கிருத்திகாவும். அப்ப யார் அங்க? கிருத்திகா ஒண்ணுதான். அம்மாவா இருக்கும்போது அவ அம்மாவா இருக்கா, மனைவியா இருக்கும்போது அவ மனைவியா இருக்கா, பாட்டியா இருக்கும்போது பாட்டியா இருக்கா. அப்போ இந்த சிவ யுவதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவரோட வாயிலேருந்து வரணும்னா சங்கர பகவத்பாதாள் ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு எப்பேற்பட்ட அனுபவம் கிடைச்சிருக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு நிமிடம் நமக்குள்ள அந்த அனுபவம் மலரும் இல்லைங்களா? அப்போ அந்த சிவ யுவதி, அதனால நம்ம அந்த 5 எழுத்து மந்திரத்தை நம்ம தேவிக்கும் உபயோகம் பண்ணலாம்,
அவளுக்கு தனியா இருக்கு ஏகாட்சரி, திரையாட்சரி, பஞ்சாட்சரி, நவாட்சரி, பஞ்ச தசாட்சரி, இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம புத்தி நிறைய விஷய ஞானத்துக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம், இதெல்லாம் வச்சுக்கலாம். ஆனா இந்த ஒரு வார்த்தை நம்முள்ள ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நம்ம 4000 முறை புரச்சரணம் பண்ணி அந்த மந்திரங்களை மாத்திக்கிறதுக்காக கிடைக்கும். அதுக்கு பதிலா இந்த தேவியினுடைய ஒரு பெரும் கருணையை நம்ம வாங்கிட்டோம்னாக்க இந்த ஒரு வார்த்தை நம்மை மலர செய்துவிடும். சிவ யுவதி, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. அதனால சிவத்திற்கும் சக்திக்கும் எந்த பேதமும் இல்லை. அந்த பேதத்துல பேதமற்று இருக்கக்கூடியவளை நாம் நம்முடைய பஞ்சாட்சரத்தின் மூலமாகவே நாம் அதையே மந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். வேற எங்கேயும் மனசு அலைய விடணும்னு அவசியம் கிடையாது. இந்த மந்திரமே நம்முடைய அங்கங்களை சுத்தம் செய்ய ஏதுவாக இருக்கிறது. அதான் அந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சோ மொத்தத்துல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு நமக்கு. உன்னால மந்திரம் பார்க்க முடியலையா, நீ தேவியினுடைய ஸ்வரூபத்துல கான்சென்ட்ரேட் பண்ண. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உனக்குள்ள என்ன நடக்கும்? உன்னுடைய மாயைகள் அகன்று விடும். உன்னுடைய மணிபூரகம் சுவாதிஷ்டானமும் செயலற்று போய்விடும். அப்ப நீ எங்க நிப்ப? அநாகதத்துக்கு மேல நிப்ப. அந்த அநாகதத்திற்கு மேலே நிற்கும் பொழுது நீ உனக்குள்ளே என்ன நடக்கும்? உன்னுடைய அகக்கண் பார்வை திறக்கும். அகக்கண் பார்வை திறந்து உன் நாதம் எழும்பும். அத்தகைய நாதத்தை பற்றி கொண்டால் நீ எங்க போவ அப்படின்னா, உன்னுடைய பிடரி கண்ணை தாண்டி, உன்னுடைய சிரத்தை தாண்டி, உன்னுடைய சிகையை தாண்டி, சிகைங்கிறத மாயின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம், சிகையை தாண்டி மேலே பரவலியில் நிறைந்து நிற்கக்கூடிய பேர் அமுதத்தை தரக்கூடிய அன்னையின் கால்களை நாம் பற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. அதான் அந்தம் சிகையை நீ தாண்டிட்டா போதும், சிகையை தாண்டி விட்டால் போதும் அப்படின்னு சொல்றாரு. திருமூலர் மாதிரி பெரும் கருணையாளரை நம்மளால பார்க்கவே முடியாது. சோ அத்தகைய ஒரு கருணையை பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை சொல்கிறேன். நன்றி. நன்றி நன்றி குப்தி அம்மா. சிவயுவதி எந்த நிலையில இருந்தாலுமே நம்ம உணர்வுக்கு நிறைய வாய்ப்பு எல்லாராலையுமே உணர முடியும் அப்படிங்கிறது சொல்ல மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. அம்மா இந்தியா அம்மா பிரித்திகா அம்மா எல்லாம் சொன்னதோட சாராம்சமா ஒரு நினைவூட்டலா நம்ம இப்ப எடுத்துக்கலாம். 3 கிரியை மந்திரங்கள் அப்படின்னு தான் தலைப்பா கொடுத்திருக்காங்க. காணும் இருதய மந்திரமும் கண்டு பேணும் நம என்ன என்று பேசும் தலைமேலே வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும் நடு என்ற அந்தம் சிகையே. இருதய மந்திரத்தின் பொருள் உணர்ந்து கொண்டு தலை உச்சியில் வீற்றுள்ள சக்திக்கு நாம் வணக்கம் செய்ய வேண்டும். மூங்கில் குழல் போன்ற நடுநாடியின் வழியே மேலே சென்று உச்சியில் பொருந்தியுள்ள அவள் நாம் அளிக்கும் ஆகுதியை பெற்றுக்கொள்வாள். உச்சியின் நடுவே விளங்குவது சிகா மந்திரம் என்பதை அறிந்து கொள்வீர். இதோட தொடர்ச்சியா தான் நாளைக்கு உடல் முழுவதும் வியாபித்திடுவாள் அப்படிங்கிறதையும் விளக்கம் சொல்றாங்க. உள்ளத்தை பெருங்கோவிலாக கண்டு மணமணி லிங்கத்தை நமசிவய என்று வழிபட்டு நடுநாடி வழியாக உயிர் படக்குதலை அவியாக்கி முடிவில் கொண்டை போல் கருதுக. மந்திரம்னா திருக்கோவில், தலைனா முடிவு, வேணுனா நடுநாடி, சுழுமுனை அப்படின்னு சொல்றாங்க. சரி, நிறைவா இருதய மந்திரமும் சிரோ மந்திரமும் நம என்னும் முடிவினை உடையன. சிகா மந்திரமும் வஷட் என்னும் முடிவினை உடையது. குறிப்பு பார்த்தீங்கன்னா, இருதய மந்திரமும் நம என்று கண்டு பேசும், தலைமேல் மந்திரமும் நம என்று கண்டு பேசும். சிகை வம்சம் என முடிவு கொள்க. மந்திரமும் என்பது தலைமேல் என்பதனோடும் சென்று இயையும். வம் சம் என்பன வகாரத்தையும் ஷகாரத்தையும் குறித்து வஷட் என்பதனை உணர்த்தின. பேசும் என்பது பேசப்படும் என்னும் பொருளது. வேணு நடுவு மிக நின்ற ஆகுதி பூணும் நடு என்றது மூங்கிற்குழல் போலும் சுழுமனை நாடியின் உள்ளே ஓங்குகின்ற மூலாக்னியை எதிரேற்று கொள்கிற நடுவிடமாகிய உச்சிக்கு உரியது எனப்பட்ட சிகை வம்சம் என்றவாறுன்னு சொல்றாங்க. இதோட தொடர்ச்சியா தான் நாளைக்கு அந்த வஷட் வௌஷட் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. நன்றி சத்யநாராயண. கேட்கப்பட்டிருக்கும் நண்பர்கள் வரலாம்.
வாங்க லட்சுமி அம்மா. பாருங்க லட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். அம்மா ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த சிவ யுவதி பிகி அப்படிங்கிற அந்த இதை எடுத்துட்டு, அதாவது அந்த ஸ்லோகம் அப்படியே அந்த மொத்த ஸ்ரீசக்கரத்தையுமே விவரிக்கக்கூடிய ஒரு ஒரு ரொம்ப அழகான ஸ்லோகம் அந்த சௌந்தரிய லஹரியில. அது என்னன்னா, ஒரு ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லி சொல்லி டிஸ்கிரிப்ஷனை சொல்லி சொல்லி, அதாவது ஸ்ரீசக்கரத்தை எப்படி நமக்கு ஈர்ப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபுல்லா நம்பர்ஸ், இந்த ஸ்லோகம் ஃபுல்லா நம்பர்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் எப்படி நமக்கு அதாவது அவதான், அதாவது ஹே பகவதி அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அவர் அந்த ஸ்லோகங்களை சொல்லும்போது. இப்ப சிவ யுவதி விகி அப்படிங்கிற பட்சத்துல அந்த யுவதி அப்படிங்கிறது என்னன்னா, ஷீ இஸ் த ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆல்வேஸ் யங். தெர் இஸ் நோ எந்த விதமான ஒரு அது என்ன சொல்லுவோம், இந்த டிஸ்ட்ரக்ஷனுமே இல்லாதவங்க, அழிந்து போகக்கூடிய தன்மை, அந்த பெரிஷபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்மை இல்லாதவள். அப்படி எல்லாத்தையுமே யுவமா வச்சுட்டு இருக்கக்கூடியவ. ஸோ அப்போ சிவனையே யுவனா வச்சுட்டு இருக்கக்கூடியவ அப்படிங்கிறது ஒரு லிட்ரல் மீனிங்கா எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ அந்த சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி, ஸ்ரீங்கிறது சக்தியை சொல்லும். ஸோ அப்போ 4 இந்த அந்த ஒரு திரிகோணத்தையும் டிஸ்கிரைப் பண்ற மாதிரியான ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மொத்தம் 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அந்த ஸ்ரீ சக்கரத்துல. அதுல அந்த தேவி, அந்த சிவனுடைய அந்த ட்ரையாங்கிள்ஸை சொல்லும் போது இந்த சிவ யுவதிபிகி அப்படின்னு சொல்லி அவருக்கு 4 ட்ரையாங்கிள்ஸ், சிவா ட்ரையாங்கிள்ஸ் ஆர் 4, சக்தி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலா படிப்போம் அந்த ஸ்ரீ சக்கரத்துடைய டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அப்போ இந்த 4, இந்த சிவ யுவதி பிகி அப்படிங்கிறது இந்த 4 திரிகோணங்களுடைய ஒரு அட்ஜெக்டிவ் மாதிரி. தேவி தான் அதுலயும் இருக்கா, சிவன் அப்படியே இருக்கார் அவ்வளவுதான். ஆனா அவதான் அதை மாத்திர அந்த உருவகமும் சரி, அந்த எப்படிலாம் நம்ம சிவனை எப்படியெல்லாம் நினைக்கணுமோ அப்படியெல்லாம் அதற்கு உயிர்ப்பித்து கொடுக்கக்கூடியவள் தேவி தான் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ஸ்லோகத்துல. அதை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நன்றிங்க. நன்றி. ஓகே, நன்றி லட்சுமி. வேற யாரும் தன் கருத்து திருமந்திரம் கேட்க போத பயில அறிவில் உணர்வில் உண்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் இவன் மீது உண்மையான உணர்வு கொள்ளுதலும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற திருமூலரின் கூற்று கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்கின்ற சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணி கேள்வி நாளை சந்திப்போம். 5, 4, 3, 2, 1. நீங்க இறக்கிட்டு இதை அனுப்பிச்சு விட்டுறீங்களா? நான் ஒன்று கூப்பிடுறோம். நம்மளே பாயை பார்த்துட்டு சாரியை பார்த்துட்டு கொண்டு அங்கே விட்டுறோம். விட்டுட்டு இவங்களே திருப்பி டிமார்ட் போய் பார்த்துட்டு திருப்பி வேணால் சிங்கிள் கார்ட் ஆர்டர் பண்ணிட்டு லஞ்ச் வர வீட்டுக்கு வந்துடுறோம். எனக்கு வேற வேலை இருக்கும் இல்லை. அது 9 மணிக்கு பாப்பா ஃபோன் வந்துடுவான். கணக்கு கொடுக்கணும். எனக்கு சிலிண்டர் மட்டும் ஒன்று தான் கொடுத்து போகும். ஏரோ சிஸ்டமும்